கல்வி தொலைக்காட்சியூடாக நடத்தப்படுகின்ற 4ஆம் நாள் விரிவுரை. 4ஆம் நாள் விரிவுரை இன்று அந்த 18.1 தேர்ச்சி மட்டத்தினுடைய அடுத்த இறுதி பகுதிக்குள்ளே இன்றைக்கு நுழைகின்றோம். இந்த 4ஆம் நாள் விரிவுரையோடு இறுதி 18.1 தேர்ச்சி மட்டம் முடிவடையும். இந்த வழங்கப்பட்ட அந்த நேரத்துக்கு அமைவாக நான் எப்பவுமே கற்பிக்கின்ற பொழுது இறுதியாக விட்டு செல்லப்பட்ட அந்த விடய பொருளை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு அதிலே சில பயிற்சி வினாக்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த இன்றைய நாள் புதிய விடயத்துக்குள்ளே வருவோம். வணிக விவரணம் அல்லது வணிக விவரம், பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் அல்லது கம்பெனி டீடைல்ஸ். ரைட்? அதுல சொல்லப்படுற முதலாவது விஷயம் வணிகம். இது வணிகத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற முன்வைக்கப்படுகின்ற பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரங்கள். இதன் மூலம் வாடிக்கையாளருக்கு கிடைக்கின்ற அனுகூலங்கள், அதன் விசேடத்துவம் என்பவற்றை விவரிக்கின்ற பகுதி வணிக விவரணம் எனப்படும். இதில் இருக்க முதலாவது விஷயம் இந்த வணிக விவரணத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள். வணிகத்தின் பெயரும் முகவரியும், இலக்கு நோக்கம், பழைய நிர்மாணிப்பாளர், நிர்வாக கட்டமைப்பு, ஒழுங்கமைப்பு முறை, பணிப்பாளர் சபை, பொருட்கள் சேவைகள் தொடர்பான விடயம் 7. நிறுவனத்தின் பெயரும் முகவரியும், இலக்கு நோக்கம், பழைய நிர்மாணிப்பாளர், சொல்றாங்க, பழைய நிர்மாணிப்பாளர். அடுத்தது என்ன சொல்லப்படுது சொன்னால் நிர்வாக கட்டமைப்பு. ரைட்? அடுத்து சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் ஒழுங்கமைப்பு முறை. ஒழுங்கமைப்பு முறை. 6வது சொல்லப்படுது பணிப்பாளர் சபை, டிரெக்டர்ஸ் போர்ட். எல்லாத்துக்கும் டிரெக்டர்ஸ் போர்ட் இருக்கும் கம்பெனிகளை பொறுத்தவரை. பணிப்பாளர் சபை ஏன் அவைதான் முகாமைத்துவத்தை மேற்கொள்ளுவை. அப்ப பணிப்பாளர் சபை, டிரெக்டர்ஸ் போர்ட். பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரங்கள், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டீடைல்ஸ். பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரங்கள் 7 விவரங்கள் உள்ளன. சரி, இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி கேள்விக்குள்ளே நான் இப்பொழுது வருகிறேன். சரியா? 2010ஆம் ஆண்டு வந்த MCQ கேள்வி. ரைட்? MCQலே 20வது கேள்வியா வந்தது 2010ஆம் ஆண்டு. சரியா? சின்ன நுணுக்கமாக கேட்டிருக்க அவ்வளவுதான். வணிகம் ஒன்றின் இலட்சிய நோக்கு. வணிகம் ஒன்றின் இலட்சிய நோக்கு ஆங்கிலத்தில் மிஷன் என்று சொல்லுவோம். MISSION மிஷன். வணிகம் ஒன்றின் இலட்சிய நோக்கு என்னது? வணிகம் ஒன்றின் இலட்சிய நோக்கு. பிராக்கெட்டுங்க MISSION மிஷன். பிராக்கெட்டை முடிச்சிட்டு விவரிக்கின்ற வணிக திட்டத்தின் மிக முக்கியமான பகுதி பின்வருவனவற்றில். கேள்வி வணிகம் ஒன்றின் இலட்சிய நோக்கு பிராக்கெட்டுக்கு மிஷன் MISSION மிஷன். பிராக்கெட்டை முடிச்சிட்டு விவரிக்கும் வணிக திட்டத்தின் மிக பிரதானமான பகுதி எது? ரைட்? முதலாவது விடை வணிக விவரணம். வணிக விவரணம். வணிக விவரணம். 2வது விடை நிறைவேற்றி சுருக்கம். நிறைவேற்றி சுருக்கம். 3வது விடை செயற்பாட்டு திட்டம். செயற்பாட்டு திட்டம். செயற்பாட்டு திட்டம். 4வது விடை சந்தைப்படுத்தல் திட்டம். சந்தைப்படுத்தல் திட்டம். சந்தைப்படுத்தல் திட்டம். 5வது விடை பின் இணைப்புகள். பின் இணைப்புகள். பின் இணைப்புகள். சரியா?
என்ன விடை என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி ஒரு MCQ கேள்விதான். 2014 ஆண்டு MCQல வந்த 30வது கேள்வி. 2014 ஆண்டு MCQல வந்த 30வது கேள்வி. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் குறிப்பிலே. வணிக திட்டமிடல் ஒன்றில் உள்ள வணிக திட்டமிடல் ஒன்றில் உள்ள வணிக திட்டமிடல் ஒன்றில் உள்ள வணிக விபரணத்தில் வணிக விபரணத்தில் வணிக விபரணத்தில் உள்ளடங்காத உள்ளடங்காத முக்கிய விடயம் எது? முக்கிய விடயம் எது? முதலாவதை பணிப்பாளர் சபை தொடர்பான விவரம். பணிப்பாளர் சபை தொடர்பான விவரம். வணிகத்தின் பெயரும் முகவரியும். வணிகத்தின் பெயரும் முகவரியும். மூன்றாவதை நிறைவேற்று சுருக்கம். நிறைவேற்று சுருக்கம். நாலாவதை நிறுவன கட்டமைப்பு. நிறுவன கட்டமைப்பு. அஞ்சாவது விடை நிறுவன நோக்கங்கள். நிறுவன நோக்கங்கள். சரியா? இது உங்களுடைய 2014 ஆண்டு பாஸ் வந்து MCQ. சரிதானே? ரைட். இப்ப இவெல்லாம் வந்துடுதല്ലോ. இப்ப வராத கேள்வி வராத விதமா இருக்கிற விஷயத்தை நாங்க தொடர்படுத்தி காய்ப்போம். அதான பயிற்சி கேள்விதான். சக்சரத்தை நான் கூடுதலா மெயின்ஸ் பண்ணி படிப்பிக்க சொல்றது காரணம், சக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நுணுக்கமா நான் சொல்லி படிப்பிச்சு விட்டோம் என்றால் சக்சரும் செய்வீங்கள், அதே இதில் பாட்டு சிம்பிளா செய்துட்டு வருவீங்க. அதான் எனக்கு மெயின். நீங்கள் மார்க்ஸ் கூடுதல் இழக்கப்படுற போது சக்சர் அதுல இந்த பயம் இல்லை, ஈஸி. கையில் இருக்க ஒவ்வொரு வசனத்தை நாங்கள் நுணுக்கமாக உடைச்சு உங்களுக்குள்ள நாங்கள் சொல்லிவிடுக்க அது சிம்பிளா இருக்கு. அந்த அடிப்படையில சாரி எழுதிக்கொள்ளுங்க. கட்டமைப்பினா சும்மா முறக்கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. எவ்வகை வணிகம் என்றும் எவ்வகை வணிகம் என்றும் எவ்வகை வணிகம் என்றும் வணிகத்தினால் வழங்கப்படும் வணிகத்தினால் வழங்கப்படும் வணிகத்தினால் வழங்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் தொடர்பான விவரங்களும் பொருட்கள் அல்லது சேவைகள் தொடர்பான விவரங்களும் பொருட்கள் அல்லது சேவைகள் தொடர்பான விவரங்களும் விவரங்களும் இதன் மூலம் டேஸுக்கு கிடைக்கும் அனுகூலம் டேஸுக்கு கிடைக்கும் அனுகூலம் டேஸ் என்பவற்றை விவரிக்கும் பகுதி ஆகும். டேஸ் என்பவற்றை விவரிக்கும் பகுதி வணிக விவரம் ஆகும். டேஸ் என்பவற்றை விவரிக்கும் பகுதி வணிக விவரணம் ஆகும். சரி, இது ஒரு சக்சர் கேள்வி. ஒரு ஷார்ட் ஆன்சர்ல வருதென்றால் கூடுதலாக இந்த ஷார்ட் ஆன்சர் கேள்வி இப்படிதான் போடுவான். வணிக திட்டத்தினுடைய ஷார்ட் ஆன்சர் கேள்வியா நோட் பண்ணி கொடுங்க. வணிக திட்டத்தினுடைய வணிக விபரணத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் 4 குறிப்பிடுக. வணிக திட்டத்தினுடைய வணிக விபரணத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் 4 குறிப்பிடுக. சரி, டன். வணிக விவரணம் முடிச்சு.
முதற் பக்கம் படிச்சு முடிச்சிட்டோம். இரண்டாவது நிறைவேற்று சுருக்கம் படிச்சு முடிச்சிட்டோம். மூன்றாவது வணிக விவரணம் படிச்சு முடிச்சிட்டோம். மூன்றுக்கும் வந்த பாஸ் பேப்பர் கேள்வியும் பயிற்சி வினாக்களும் தாராளமாக உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். வட்டிவா கிரகிச்சு குறிச்சிருப்பீர்கள் நினைக்கிறேன். சோ அடுத்த விஷயத்துக்குள்ள வர போறோம்டாப்பா. என்னவென்னு சொன்னால் மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் ரைட். மார்க்கெட்டிங் பிளான் இந்த சந்தைப்படுத்தல் திட்டம். இந்த சந்தைப்படுத்தல அழகாக நீங்கள் விளங்கப்படுத்தி இருப்பீர்கள். விளங்கப்படுத்துகின்ற பொழுது பார்த்திருப்பீர்கள். வகுப்பறையே சகல ஆசிரியர்களும் இந்த பாடம் தேர்ச்சி மட்டம் 14 பூர்ணமாக தெளிவுபடுத்தியிருப்பார்கள். சில சுவாரஸ்யமான உதாரணங்களை சொல்லுகின்ற பொழுது இந்த மார்க்கெட்டிங்கை ஈஸியா விளங்கும். ரைட். சந்தைப்படுத்தல் திட்டம் என்றால் என்ன என்றது வேற விளக்கத்தை பார்ப்போம். ரைட். பாருங்கள், அந்த வேற விளக்கத்தை 3 பாயிண்ட்ஸா உடைச்சு போட்டு சேர்த்து விட சரி. சந்தையின் போட்டித்தன்மை அல்ல போட்டி நிலைமை. சந்தையின் போட்டித்தன்மை. சந்தையின் போட்டித்தன்மை. கமன். சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள். ரைட். கமன். விற்பனை எதிர்வு கூறல். விற்பனை எதிர்வு கூறல் போன்றவை தொடர்பான முழுமையான விடயங்களை விவரமாக விவரிக்கின்ற ஒரு பகுதிதான் சந்தைப்படுத்தல் திட்டம். இந்த சந்தைப்படுத்தல் திட்டம் என்பது 18.2 என்று சொல்லப்படுகின்ற தேர்ச்சி மட்டத்தில விரிவாக பார்த்துக் கொள்வோம். அடுத்த வகுப்புல பார்க்கிறது சரியா. 18.2 என்று சொல்லப்படுகின்ற தேர்ச்சி மட்டத்தில நல்ல விரிவாக பார்த்துக் கொள்வோம். ஓகே. என்னண்டு சந்தையின் போட்டியிலமை, சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள், விற்பனை எதிர்வு கூறல் போன்ற விடயங்களை விவரமாக உள்ளடக்கி விவரிக்கின்ற ஒரு பகுதிதான் சந்தைப்படுத்தல் திட்டம் என அழைக்கப்படும். ரைட். இப்ப சந்தைப்படுத்தல் திட்டம் என்று சொல்றது சந்தைப்படுத்தல் உபாய வழி. நாங்கள் சந்தையில போட்டி இருக்கு, அது உபாய வழி இருக்கு. இதை வச்சு கூட விற்பனை இவ்வளவு நடக்குமானே போக்கஸ் பண்ணுவோம். விற்பனை எதிர்வு கூறல், போக்காசிங் சேல்ஸ், விற்பனை எதிர்வு கூறல் இவ்வளவு நல்ல வடிவ விவரிக்கிற ஒரு பகுதிதான் சந்தைப்படுத்தல் திட்டம் என நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சரிதானே? ரைட். சிம்பிளா ஒரு சில உதாரணங்கள் பதிவு பிள்ளைகள். சந்தையில போட்டி கூட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சிறப்பங்காடிகள், சிறப்பங்காடி அல்லது சிறப்பு சந்தை புதிய பாடத்திட்டத்தில் அது முக்கியத்துவமா இல்ல, ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கோம். முறைகளி போட்டிருந்தோம். சிறப்பங்காடி அல்லது சிறப்பு சந்தை தொடர்பாக சரியாக விவரிக்கும் கூற்று எது என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி போடப்படுது. 2019ஆம் ஆண்டு. சிறப்பங்காடி சிறப்பு சந்தை ஆங்கிலத்தில் சொல்ல சிம்பிளா வழங்கிக் கொள்ளும் சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட் கட்டத்தை ஒரு சின்ன ஒரு சினிமா திரைப்படத்தில் சொல்லப்படுற விஷயம். எல்லாருமே வேலைக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த வேலைக்காரன் படத்துல பாருங்க, அந்த வில்லன் இந்த கதாநாயகனுக்கு அந்த மார்க்கெட்டிங்க பற்றி சொல்லி கொடுப்பான். இந்த சூப்பர் மார்க்கெட்டோட காட்சி காட்டப்படும். வசனத்தை பாருங்க, எனக்கு என்னுடைய மனதை தொட்ட வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். சொல்றான் சூப்பர் மார்க்கெட்ல, அது சூப்பர் மார்க்கெட்டுடைய அந்த ராக்கைகளிலே கீழ் ராக்கைகளிலே தான் சாக்லேட் ஐட்டம் வைக்கப்படுமா. அந்த கீழ் ராக்கைகளிலே சாக்லேட் ஐட்டம் வைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி அவன் சிம்பிளா சொல்றான் பாருங்க. அப்பாவோட இல்ல அம்மாவோட அந்த சிறு குழந்தையானது போய்க்க நடந்து போய்க்க அதுக்கு விரைவாக மிகவும் எட்டக்கூடிய பகுதி கீழே. அப்ப குழந்தைகள் சாக்லேட்டை எடுக்க வேணும், அது தங்களுக்கு விற்பனையாக வர வேணும் என்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கை பயன்படுத்தி என்ன செய்கிறார்கள் சொன்னால்
சூப்பர் மார்க்கெட்ல அடித்தட்டுகளிலே, அதாவது குழந்தைகளுக்கு எட்டக்கூடிய பகுதிகளிலே சாக்லேட் வகைகள், தீன்பண்ட வகைகளை வைக்கப்படுவதாக அங்க விவரிக்கப்படுது. அப்ப அது ஒரு என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதான் சந்தைப்படுத்தும் வாயவழி. பிறகு காசு கொடுக்குற கவுண்டர்ல போய்க்க கூட சில இந்த கண்ணுக்கு கவர்ச்சியான பொருள் வைக்கப்படுது. ஏன்? பொருளை வாங்கிட்டு போய்க்கையும் மக்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டும். பொருளை வாங்கிட்டு போய்க்கையும் மக்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டும். அதான் உள்ள வாரது என்ற பண்றது ஒரு பக்கத்தால, அவுட்டா வெளியில போற ஒரு பக்கத்தால. வேறேக்கையும் மார்க்கெட்டிங், அதை இறங்கி அவன் விட்டு போகைக்கையும் மார்க்கெட்டிங். இதைத்தான் சிம்பிளா ஒரு வசனமா சொல்லிக்கிறோம் பிள்ளைகள். எப்படி என்றால், நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவதில் இருந்து, நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவதில் இருந்து நீங்கள் இறந்து நெட்டியில ஒரு ரூபா காசு வைக்கிறது வேற மார்க்கெட்டிங் தான். This world is marketing. This world is marketing. So, the marketing strategy. என்கிற தொழிலே ஒரு போட்டி மிக்க தொழில். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு நுணுக்கமாக தங்களுடைய கற்பித்தல் நுட்பங்களை கையாள்வார்கள். ஆகவே இதுவும் ஒரு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் சந்தைப்படுத்தல் உபாய வழியாக இருக்கும். இப்படிப்பட்ட உபாய வழிகளை விவரிக்கின்ற ஒரு பகுதிதான் சந்தைப்படுத்தல் திட்டம். இதை இன்னும் சுவாரஸ்யமாக தேர்ச்சி மட்டம் 18.2 அவதானித்துக் கொள்வோம். அடுத்ததுக்குள் வருவோம். சரியா? அப்ப இதுல எத்தனை விடயம் பார்த்துட்டோம்? 4 விடயம் பார்த்துட்டோம். 5வது விடயத்துக்குள்ளே வருகிறோம். செயற்பாட்டு திட்டம், ஆபரேஷனல் பிளான். செயற்பாட்டு திட்டம், ஆபரேஷனல் பிளான். என்ன பிளான்? ஆபரேஷனல் பிளான், செயற்பாட்டு திட்டம். செயற்பாட்டு திட்டம். சரியா? ரைட். செயற்பாட்டு திட்டம் என்றால் என்ன? ரைட். பாருங்கள், செயற்பாட்டு திட்டம் என்று சொல்லி சொன்னால் அந்த செயற்பாட்டு திட்டத்தை விரிவா நான் 18.3 தேர்ச்சி மட்டத்திலே படிப்பேன். 18.3 தேர்ச்சி மட்டத்தில் செயற்பாட்டு திட்டம் என்றால் என்ன? பாருங்கள், உற்பத்தி விதிமுறைகள். சொல்லுங்க, உற்பத்தி விதிமுறைகள். என்ன மாறி உற்பத்தியை பின்பற்றி செய்யப்படும் உற்பத்தி விதிமுறைகள். என்ன உற்பத்தி முறைகள்? உற்பத்தி முறைகள் எனக்கு படிச்ச நீங்கள் 13ஆம் பாடத்தில் ஜாப் ப்ரொடக்ஷன், பட்ஜ் ப்ரொடக்ஷன், ஃபெலோ ப்ரொடக்ஷன். வேலை உற்பத்தி அல்லது கட்டளை உற்பத்தி, தொகுதி உற்பத்தி, பாய்ச்சல் உற்பத்தி. அப்படி உற்பத்தி முறைகள் மாதிரி. அப்ப உற்பத்தி விதிமுறைகள், உற்பத்தி விதிமுறைகள் கம தேவையான இயந்திர உபகரணங்கள். உற்பத்தி விதிமுறைகள் கம தேவையான இயந்திர உபகரணங்கள். உற்பத்தியின் அளவு, உற்பத்தியின் அளவு. தொழிற்சாலை இட அமைவு திட்டமிடல், லே அவுட் சொல்லி என்ன, ப்ராடக்ட் லே அவுட், ப்ராசஸ் லே அவுட், செல்லுலர் லே அவுட், பிக்ஸ் பொசிஷன் லே அவுட். செயல்முறை தலைவு, உற்பத்தி பொருள் தலைவு, கலத்தலைவு, நிலையான தலைவு. அப்ப தொழிற்சாலை இட அமைவு திட்டமிடல், தொழிற்சாலை இட அமைவு திட்டமிடல் கம உற்பத்தியின் போது பின்பற்றப்படுகின்ற தேசிய சர்வதேச தர நியமங்கள் என்பவற்றை உள்ளடக்கி விவரிக்கப்படுகின்ற ஒரு பகுதிதான் செயற்பாட்டு திட்டம் என அழைக்கப்படும். சொல்ல விளங்குதா? சரி, கொஞ்சம் சொல்லுங்க. உற்பத்தி விதிமுறைகள், தேவையான இயந்திர உபகரணங்கள், உற்பத்தியின் அளவு, தொழிற்சாலை இடமைவு திட்டமிடல், உற்பத்தியின் போது பின்பற்றப்படுகின்ற தேசிய சர்வதேச நியமங்கள் என்பவற்றை விவரமாக உள்ளடக்கி விவரிக்கின்ற ஒரு வணிக திட்டத்தின் பகுதிதான் செயற்பாட்டு திட்டம்.
உங்களுக்கு உற்பத்தி விதிமுறை சொன்னால் எவ்வளவு இயந்திர உபகரணம் தேவை, எந்த அளவில் உற்பத்தி செய்ய போறோம், என்ன லே அவுட், அங்க என்ன உற்பத்தி தலைவை பின்பற்றோம். உற்பத்தியின் போது பின்பற்றப்பட வேண்டிய தேசிய என்றால் SLS ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட், ரைட். சர்வதேச ISO இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். தேசிய SLS, சர்வதேச ISO தர நியமங்கள் போன்ற விடயங்களை விவரமாக விவரிக்கின்ற வணிக திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் என்னன்னு சொல்லி அழைக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் செயற்பாட்டு திட்டம். சரிதானே? ரைட். இதுல நிறைய உதாரணம் சொல்லிக்கொண்டு போகலாம், தேர்ச்சி மட்டம் நீண்டு கொண்டே போகும். இது அந்த தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். உங்களுக்கு காண்பிக்கப்படுகிற அந்த ஸ்லைட்டிலே தெளிவாக அது உங்களுக்கு போடப்பட்டிருக்குது, நீங்க வடிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள். என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது செயற்பாட்டு திட்டத்துக்கு அடுத்தது மனித வள திட்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான். மனித வள திட்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான் என்றா என்ன? சிம்பிளா இங்க அதுக்கு வேற விளக்கம் சொல்லல, அதுல கன்செப்ட் மனித வள திட்டம் என்றால் என்ன என்பதை, என்னத்துக்கு அவசியம் என்றதை மட்டும் சோட்டாங்க விவரிச்சு விடுறான். நிறுவனம் ஒன்றின் வணிகம் ஒன்றின் எதிர்கால மனிதவள தேவையை உறுதிப்படுத்துவதற்கு, நிறுவனம் ஒன்றின் எதிர்கால மனிதவள தேவையை உறுதிப்படுத்த தேவையாக நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பான விஷயம் இதுக்கு உள்ள. நிறுவனம் ஒன்றின் எதிர்கால மனித வள தேவை, அத தேவை என்றதை நீங்கள் மனிதவளம் படிக்கின்ற பொழுது படிச்சிருப்பீங்கள். மனிதவள திட்டம் படிமுறையில முதலாவது படிமுறை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பீங்க ஆசிரியர். என்னன்னு சொன்னால், மனிதவள தேவையை எதிர்கூறல். அந்த தேவை என்றது கேள்வி, சொல்லிப்பார். கேள்வியை எதிர்கூறல் என்றால் குறித்த வேலைக்கு எவ்வளவு ஊழியர் தேவை, குறித்த வேலைக்கு எவ்வளவு ஊழியர் தேவை சொல்ல. அப்ப நிறுவனம் ஒன்றின் எதிர்கால மனிதவள தேவையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உள்ளடக்கப்பட வேண்டிய கருமங்களை அல்ல மேற்கொள்ளப்பட வேண்டிய கருமங்களை விவரிக்கின்ற ஒரு பகுதிதான் இந்த மனிதவள திட்டம். நிறுவனம் ஒன்றின் எதிர்கால மனிதவள தேவையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உள்ளடக்கப்பட வேண்டிய கருமங்கள் தொடர்பான விடயங்கள், உள்ளடக்கப்பட வேண்டிய கருமங்கள் தொடர்பான விடயங்கள் விவரிக்கின்ற ஒரு பகுதியாக எது இருக்கும் என்று சொன்னால் இந்த மனிதவள திட்டம் இருக்கும். இது நீங்கள் தேர்ச்சி மட்டம் 18.4 பார்த்துக் கொள்ளு. சரியா? அடுத்ததுக்குள்ள வருவோமடா நிதி திட்டம். நிதி திட்டம், சரி, நிதி திட்டம் பைனான்சியல் பிளான். இதை தேர்ச்சி மட்டம் 15 படிச்சுக்கிறீங்க. நிதி திட்டம் சம்பந்தப்பட்டு நிதி முகாமை. சரியா? ரைட். நிதி திட்டம் என்றால் இந்த விரிவாக வணிக திட்டத்திலே கொஞ்சம் விரிவா படிப்பீங்கள். அங்க நிதி முகாமை படிச்சதை விட சொட்டு கொஞ்சம் விரிவா படிப்பீர்கள். எங்கு என்றால் தேர்ச்சி மட்டம் 18.5 விரிவாக படிப்பியல் நிதி திட்டம். நிதி திட்டம் என்ற வணிகம் ஒன்றின் சகல மதிப்பிடப்பட்ட நிதி தகவல்களையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற திட்டம் தான் நிதி திட்டம். சொல்லுங்க. வணிகம் ஒன்றின் சகல மதிப்பிடப்பட்ட, வணிகம் ஒன்றின் சகல மதிப்பிடப்பட்ட நிதி தகவல்களையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற வணிக திட்டத்தின் பகுதிதான் நிதி திட்டம். இதில் ஒவ்வொரு சொல்லுகளை நான் சொல்லுகிற பொழுது அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுங்கள்.
சகல மதிப்பிடப்பட்ட நிதி தகவல்களையும் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகிற வணிக திட்ட போதுதான் நிதி திட்டம். மதிப்பிடப்பட்ட நிதி தகவல் சின்ன ஒரு 2 உதாரணம் சொல்லி வரும். சும்மா படிக்க இந்த தேதி மனம் படிக்க உங்களுக்கு விளங்காம இருக்கு. மதிப்பிடப்பட்ட நிதி தகவல்கள் நிதி திட்டத்தில் உள்ள பகுதிகள் பிரிவுகள் தொடர்ச்சியாக பரீட்சையில் வர்ற வினா அதுல 2 பிரிவை சொல்லி வரும். ஒன்று மதிப்பிடப்பட்ட நிதி கூற்று, மதிப்பிடப்பட்ட நிதிநிலைமை கூற்று, மதிப்பிடப்பட்ட நிதிநிலைமை கூற்று, மதிப்பிடப்பட்ட காசு பாய்ச்சல் கூற்று, மதிப்பிடப்பட்ட காசு பாய்ச்சல் கூற்று. இதுல மாற்றி சொல்லுகள் எல்லாம் இருக்கு. நான் இப்ப முதல்ல ஆரம்பம் தானே இதுல சொல்லிக்கொள்ள ஒவ்வொரு வாசிப்புகள் ஒரு விதமா பிரச்சனை இது எழுதினால் சரி இல்ல இப்படி எழுதினாத்தான் சரி சொல்லி ஆக்கிமன் கொடுத்தது. நான் அதை பற்றி இந்த தேர்ச்சி பண்ண படிக்க உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொள்வேன். சரிதானே? சில பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் உங்களை குழப்பி விடுற அளவுக்கு இருக்கக்கூடாது எங்களுடைய விளங்கப்படுத்த. அந்த அடிப்படையிலே மதிப்பிடப்பட்ட நிதிநிலைமை கூற்று, மதிப்பிடப்பட்ட காசு பாய்ச்சல், இப்படி சகல மதிப்பிடப்பட்ட நிதி தகவல் உடைக்கு தயாரிக்கப்படுகிற போதுதான் நிதி திட்டம். அப்படியா கொடிங்கோ? அப்ப நிதி திட்டம் சொன்னா என்ன சொல்லப்படுது? வணிகம் ஒன்றின் சகல மதிப்பிடப்பட்ட நிதி தகவல்களை உள்ளடக்கிய பகுதிதான் நிதி திட்டம். சரி, நிதி திட்டம் பார்த்துட்டோம். இது விரிவா 12.5 தேர்ச்சி மரத்தில் பார்த்துக் கொள்வோம். சரிதானே? ரைட். அடுத்தது பெறும் பிள்ளைகள் பின்னிணைப்பு. பின்னிணைப்புன்னு சொன்னால் என்ன? பின்னுக்கு நச்சு விடும், சிலபடி எங்களை தவற விடுவோம், சிலபடி எங்களை விவரிக்க வேணும், சில விஷயங்கள் இருக்குமே ஒரு பிளானிங்ல அறிக்கைப்படுத்திய இருக்கும். அப்ப பின்னிணைப்புகள் என்ற விஷயத்துக்குள்ள இருக்கும். பின்னிணைப்பு, இந்த பின்னிணைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா இட்ட வரைக்கும் இந்த பின்னிணைப்புகள் சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கேள்வி மிக மிக குறை. நீங்கள் படிக்க பாஸ் பேப்பர் கேள்வியும் அதுக்கு கீழே பார்த்து 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 படிச்சு கொண்டு போறேன். அதே நேரத்தில் நீங்களும் கிரியேட் பண்ணுவோம். இதுகள் இட்ட வரைக்கும் வராத பகுதிகளா இருக்கு. அப்ப இட்ட வரைக்கும் வராத பகுதிகளை நாங்கள் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம். அவ வராத பகுதிகளை கொஞ்சம் கையில் இருக்கிற இட்ட வரைக்கும் பாஸ் பேப்பர்ல வராத சில பகுதிகளையும் கூட முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும். அதுக்கான இந்த முறை வராத பகுதி தான் பெறும் என்று எடுக்க கூடாது. வந்த பகுதியும் பெறும், வராத பகுதியும் பெறும். அது எது பெறும் என்றது பரிச்சை வினாத்தால பார்த்த பிறகுதான் தெரியும். நான் சூஸ் பண்ணி இப்படிதான் பெறும் கட்டாயம் இதை பார்த்துட்டு போங்க அவங்களுக்கு சொல்ல தவறாக உங்களை வழிப்படுத்தி விட முடியாது. அந்த அடிப்படையில பின்னிணைப்புகளுக்கு என்னென்ன விஷயம் இருக்கு? வணிக திட்டம் ஒன்றில் பின்னிணைப்பு என்பது முக்கியம். அதுல என்ன விஷயம் இருக்கு? முதலாவது பிள்ளைகள் வரைபடம். வரைபடங்களாக காட்டும் சில விடயங்கள். இரண்டாவது பிள்ளைகள் வரைவுகளும் அட்டவணைகளும், கிராஃப் அண்ட் சார்ட். வரைவுகளும் அட்டவணைகளும். மூன்றாவது விடயம் சொல்லுவோம் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் முதலாவது என்ன? வரைபடம் சொல்லப்படுது. இரண்டாவது வரைவுகளும் அட்டவணைகளும் சொல்லப்படுது. சரியான. மூன்றாவது விடயம் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால் தரவறிக்கைகள். என்ன அறிக்கைகள்? தரவறிக்கைகள். தரவறிக்கை, டேட்டா ரிப்போர்ட் பண்ற தரவறிக்கைகள். சரிதானே? நாலாவது பிள்ளைகள் சொல்லப்படுது சுய விவர தரவுகள். சுயமான விவர தரவுகள், எங்களை பற்றிய சில விவரங்களை அதில் சொல்லுவோம், சுய விவர தரவுகள். அஞ்சாவது மிருதியமா சொல்லப்படுது பிள்ளைகள் விகிதங்கள். ஒரு பின்னிணைப்போடு உள்ளவர்களுடைய எங்களை வை வரைபடம், இரண்டாவது வரைவுகளும் அட்டவணைகளும், மூன்றாவது தரவறிக்கைகள், நாலாவது சுய விபர தரவுகள். சுய விபர தரவுகள். அஞ்சாவது சொல்லப்படுது பிள்ளைகள் என்னவென்று சொல்லி சொன்னால் அதாவது விகிதங்கள். இவ்வளவு எங்க இருக்கும்? பின் இணைப்பு ஒன்றில என்ன செய்யப்படும்? காணப்படும். எங்க இருக்கும்? பின் இணைப்பு ஒன்றில என்ன செய்யப்படும் சொன்னால் காணப்படும். சரிதானே? ரைட். இதுல கேள்வி வரைக்கும் வரையில. ஆகவே இந்த கேள்வியை நீங்கள் பெறலாம் என்ற அடிப்படையில் சரி, நீ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்டார் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. சரியா?
இப்ப தேர்ச்சி மட்டம் 18.1 இறுதி பெரிய பகுதிக்குள் வருகின்றோம். இறுதி பெரிய பகுதிக்குள் வருகின்றோம். இறுதி பெரிய பகுதிக்குள் நாங்கள் வரப்போகின்றோம். சரிதானே? ரைட். தேர்ச்சி மட்டம் 18.1 இறுதி பெரிய பகுதி கெடிங்கை வடிவாக்கமணியுங்கள். தலையங்கத்தை வடிவாக்கமணித்துக் கொள்ளுங்கள். சரிதானே? வணிக திட்டம் ஒன்றை தயாரித்து முன்வைக்கின்ற பொழுது விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். வணிக திட்டம் ஒன்றை தயாரித்து முன்வைக்கப்படும் பொழுது விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். முன்னுக்கு இது ஒரு சின்ன பார்த்துனாங்க. அது என்ன? வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது அவ்வணிக திட்டம் தொடர்பான முழுமையான விடயம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம். அது தயாரிக்க முழுமையாக நாங்கள் என்னென்ன விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை பார்த்தோம். இது தயாரித்த பிறகு அதை நாங்கள் சமர்ப்பிக்க முதல் என்னென்ன விஷயத்தை நாங்கள் விசேடமாக கவனம் செலுத்துவோம். 2 விஷயம். தயாரிக்க முதலும் கவனம் செலுத்த வேணும். தயாரிச்சுட்டு அதை முன்வைக்க போறதுக்கு முதலும் செய்ய முதலும் சரிவாக்க வேணும். செய்த பிற்பாடும் அதை சரிவாக்குவோம். 2க்கு நுணுக்கத்தை கவனிங்கள். தயாரிக்கும் பொழுது முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அவை. இப்ப வாடிக்கிறோம் கடைசி தெரியுங்க. வணிக திட்டம் ஒன்றை தயாரித்து முன் வைக்கின்ற பொழுது விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன? இப்ப அந்த வணிக திட்டம் ஒன்றை தயாரித்து முன்வைக்கின்ற பொழுது விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். ரைட். முதலாவது கவனிப்போம். மனதை கவரக்கூடிய வகையில், என்னத்தை கவரக்கூடிய வகையில்? மனதை கவரக்கூடிய வகையில் ஆக்கம் ஒன்றை உருவாக்கி உள்ளடக்க வேண்டும். மனதை கவரக்கூடிய வகையில ஆக்கம் ஒன்றை உருவாக்கி கூடியதாக, மனதை கவரக்கூடிய வகையில ஆக்கம் ஒன்றை உருவாக்கி உள்ளடக்கக்கூடியதாக முதல் பக்கம் தயாரிக்கப்பட வேண்டும். மனதை கவரக்கூடிய வகையில் ஆக்கம் ஒன்றை உள்ளடக்கக்கூடியதாக முதற் பக்கம் நாங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். இம்முதற் பக்கத்திலே நிறுவனத்தினுடைய பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், தொலை நகல் இலக்கம், மில் அஞ்சல் முகவரி காட்டும். சொல்லுங்க, முதல் அவசியம் என்ன? சமர்ப்பிக்க கவனிக்க முதல் அவசியம் மனதை கவரக்கூடிய வகையில் ஆக்கம் ஒன்றை உள்ளடக்கக்கூடியதாக முதற் பக்கத்தை நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். முதற் பக்கத்தை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த முதற் பக்கத்தில் சில விடயங்கள் அங்க சுட்டி காட்டும். நிறுவனத்தின் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், தொலை நகல் இலக்கம், மின் அஞ்சல் முகவரி, இவ்வளவு அங்க இருக்க வேணும். இந்த முதற் பக்கத்தில் இருக்க வேண்டும். இது சரி. 2வது விடயம் பிள்ளைகள், உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் பக்க இலக்கத்துடன் சரியாக பொருந்தக்கூடிய வகையில
கவர்ச்சிகரமானதாக அமைய வேண்டும். உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களும் பக்க இலக்கங்களும் ஒரு கவர்ச்சிகரமான முறையில் உள்ளடக்கக்கூடியதா இருக்கும் என்ற அர்த்தம். இப்ப உள்ளடக்கத்தில் ஒரு செப்ஷன் போட இருக்கு, மணிக விவரணம் சம்பந்தமான முடியும் சொல்லி போட்டு உள்ளடக்கத்தில் போடப்பட்டிருக்கு. 1 தொடக்கம் அல்லது 10 தொடக்கம் 14 வரையான பக்கம் போட்டு உள்ளடக்கத்தில் இப்படி போட்டுட்டு உள்ளடக்கத்தில் எடுத்து திருப்பி பார்த்தால் முன்னுக்கு போட்ட பக்க இலக்கத்தில் அவை இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் பக்க இலக்கத்துடன் கூடியதாக கவர்ச்சிகரமான முறையில என்ன செய்யணும், தயாரிக்கப்பட வேண்டும். இது 2வது. 3வது விடயம் சொல்லப்படுது என்னவென்று சொல்லி சொன்னால், சிறந்த தாளில் அச்சிடப்படல் வேண்டும். சிறந்த தாளில் அச்சிடப்படல் வேண்டும். முதலாவது விடயங்கள் மனதை கவரக்கூடிய வகையில் ஆக்கம் ஒன்றை உள்ளடக்கக்கூடியதாக முதற் பக்கம் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த முதற் பக்கத்தில் நிறுவன பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், தொலை நகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி என்பன காணப்படும். சரிதானே? சரி. 2வது, உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் பக்க இலக்கங்களுடன் கூடியதாக கவர்ச்சிகரமான முறையில அங்க முன்வைக்கப்பட வேண்டும். பக்க இலக்கத்தும் உள்ளடக்கத்தில் பக்க இலக்கம் சரியா பொருந்தக்கூடிய வகையில் ஒரு அட்ராக்ஷனாக, அத கவர்ச்சிகரமாக அங்க இருக்க வேண்டும். சரிதான்? ரைட். 3வது, சிறந்த தாளில் அச்சிடப்படல். என்னத்தில் அச்சிடப்படல்? சிறந்த தாளில் அச்சிடப்படல். சிறந்த தாளில் அச்சிடப்படும். சரி, 3 விஷயம் பார்த்து. சரிதானே? 4வது சொல்லப்படுது, மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய ஏதாவது விடயங்கள் இருப்பின் அதனை பின் இணைப்பினூடாக முன்வைக்கலாம். மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருப்பின் அதை பின் இணைப்புகள் மூலமாக முன்வைத்து, அதை பின் இணைப்புகள் மூலமாக முன்வைத்து. சரிதானே? ரைட். அடுத்த விடயம் மிக முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தினா சரி. மிக முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்த. மிக முக்கியமான தகவலை மட்டும், தேவையில்லாத கூடாது, முக்கியமானதை மட்டுமல்ல, சோட்டா சொல்லி மிக முக்கியமான தகவலை வெளிப்படுத்தும். என்னத்தை நாங்கள் சொல்ல வாரமோ அதைத்தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்ல வந்துட்டு சொல்ல வந்த விடயம் என்னவோ சொல்லி முடிச்ச விடயம் என்னவோவா இருக்கக்கூடாது. சரிதானே? ரைட். அதாவது என்ன சொல்லப்படுது, நம்மளைகள் முக்கியமான விடயம், முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்த. மொத்தம் 5 விடயம் சொன்னா, மனதை கவரக்கூடிய ஆக்கம் ஒன்றை உள்ளடக்கியதாக முதற் பக்கம் காணப்படும். அதுக்கு நிறுவனத்தின் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி. 2வது, உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் பக்க இலக்கங்களுடன் கூடியதாக. உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் பக்க இலக்கத்துடன் கூடியதாக கவர்ச்சிகரமான முறையில் அங்கே காட்டப்படல் வேண்டும். 3வது, சிறந்த தாளில் அச்சிடப்படல் வேண்டும். சிறந்த தாளில் தான் அச்சிடப்படும். சும்மா பழுத்த தாள் இருக்கக்கூடாது, நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான தாளா இருக்கும். சிறந்த தாளில் அச்சிடப்படல். 4வது, மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய ஏதாவது விடயங்கள் இருப்பின் அதனை பின் இணைப்புகள் மூலமாக வெளிப்படுத்த. மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய ஏதாவது விடயங்கள் இருப்பின் அதனை பின் இணைப்புகள் மூலமாக வெளிப்படுத்த. அடுத்தது,
முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தல். எத்தனாவது? 5வது. முக்கியமான தகவலை வெளிப்படுத்தல். 6வது சொல்லப்படுது சரியா, புதிய தலைப்புகளை புதிய பக்கத்தில் ஆரம்பித்தல். புதிய தலைப்புகள் என்ன செய்த பிள்ளைகள்? அதாவது பிரதான தலைப்புகளை புதிய தாள்ல ஆரம்பித்தல். சகல பிரதான தலைப்புகளையும் என்ன செய்தல்? புதிய தாளில் ஆரம்பி. சகல பிரதான தலைப்புகளையும் புதிய தாள்ல ஆரம்பித்தல். சகல பிரதான தலைப்புகளையும் புதிய தாளில் ஆரம்பித்தல். சகல அட்டவணைகளும் இடைவெளியின்றி தயாரிக்கப்பட வேண்டும். சகல அட்டவணைகளும் இடைவெளியின்றி தயாரிக்கப்பட வேண்டும். சகல அட்டவணைகளும் இடைவெளியின்றி தயாரிக்கப்பட வேண்டும். ரைட். 8வது, சகல அட்டவணைகளிலும் சரியா இலக்கங்கள், தலைப்புகள், தரவு மூலங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். சகல அட்டவணைகளிலும் இலக்கங்கள், தலைப்புகள், தரவு மூலங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். சரியா? ரைட். திருப்பி சொல்லுங்க. மனதை கவரக்கூடிய வகையில் உள்ளடக்கக்கூடியவாறு ஆக்கம் ஒன்றை முன்வைக்குவோம். மனதை கவரக்கூடிய வகையில் ஆக்கம் ஒன்றை உள்ளடக்கக்கூடியதாக முதற் பக்கத்தை சமர்ப்பிக்கும். நிறுவனத்தின் பெயர், முகவரி, தொலைபேசி, தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி. உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களும் பக்க இலக்கங்களும் பொருந்தக்கூடியவாறு கவர்ச்சிகரமான முறையில அது அங்கே காட்டப்பட்டிருக்க வேண்டும். சிறந்த தாளில் அச்சிடப்படும். மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய ஏதாவது விடயங்கள் இருப்பின் அதனை பின் இணைப்புகள் மூலமாக தெரியப்படும். மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருப்பின் அதனை பின் இணைப்புகள் மூலமாக தெரியப்படுது. முக்கிய தகவல்களை வெளிப்படுத்த. முக்கிய தகவல்களை வெளிப்படுத்த. அடுத்தது, சகல பிரதான தலைப்புகளையும் புதிய தாளில் ஆரம்பித்தல். சகல பிரதான தலைப்புகளையும் புதிய தாளில் ஆரம்பித்தல். ரைட். சகல அட்டவணைகளும் இடைவெளியின்றி தயாரித்தல். சகல அட்டவணைகளும் இடைவெளியின்றி தயாரித்தல். அடுத்த, சகல அட்டவணைகளிலும் இலக்கம், கம தலைப்புகள், கம தரவு மூலங்கள் குறிப்பிடப்படல் வேண்டும். சரியா? குறிப்பிடப்படல் வேண்டும். அடுத்தது 9வது, விடய இலக்கங்கள். என்ன இலக்கங்கள்? விடய இலக்கங்களை ஒழுங்குமுறையாக இடுவோம். விடய இலக்கங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? ஒழுங்குமுறையாக இடுவோம். விடய இலக்கங்களை ஒழுங்குமுறையாக இடுவோம். விடய இலக்கங்களை ஒழுங்குமுறையாகும். அதுக்கு உதாரணம் போட்டு காட்டுறேன் பாருங்க. உங்க கையில் அப்படியே போட்டுக்கான். 1.1. அப்ப அடுத்து என்ன? 1.2. சரி, 1.1, 1.2. பிறகு 1.1, அதே மாதிரி 1.2, அதே மாதிரி போட்டுக்கலாம் சும்மா. 1.21, 1.22. ஒரு சீரியலா போகணும். அதான் பார்க்கிற ஒழுங்குமுறையா பார்க்கலாம். அப்ப விடய இலக்கங்களை ஒழுங்குமுறையாக விடுதல். விடய இலக்கங்களை ஒழுங்குமுறையாக அங்க விடவும். உதாரணம் 1.1, 1.2, 1.21, 1.22. இப்படி இதெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு சில உதாரணம் ஒரு ஒழுங்குமுறையாக காட்சிப்படுத்தல். கடைசியும் 10வது இறுதியுமான பகுதி இதுல என்ன பிள்ளைகள்? அதாவது வடிவாக்க வச்சுக்கொள்வோம். கவர்ச்சிகரமான கையேடு, புக் லெட்டர் சொல்லுவோம். கவர்ச்சிகரமான கையேடு. சரியா? புக் லெட். கவர்ச்சிகரமான கையோடு ஒன்றாக இருக்கும். கவர்ச்சிகரமான கையேடு ஒன்றாக இருத்தல் வேண்டும். இவ்வளவுதான் வணிக திட்டம் ஒன்றை தயாரித்து முன்வைக்கின்ற பொழுது விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக காணப்படும். 10 விடயம். சரியா? சோட்ட முதலாவது, மனதை கவரக்கூடிய வகையில் ஆக்கம் ஒன்றை உள்ளடக்க
கூடியதான முதல் அட்டை பக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதில் நிறுவனத்தின் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி. உள்ளடக்கத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் பக்க இலக்கங்களும் பொருந்தக்கூடியதாக கவர்ச்சிகரமான முறையில் காணப்படும். சிறந்த தாளில் அச்சிடப்படும். மேலதிகமாக விளக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் அதனை பின் இணைப்புகள் மூலம் முன்வைத்தல். முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தல். வணிகத்தின் முக்கியமான தகவலை மட்டும் வெளிப்படுத்தல். சரியா? முக்கியமான தகவலை வெளிப்படுத்தல். அடுத்தது, சகல பிரதான தலைப்புகளையும் புதிய பக்கத்தில் ஆரம்பிக்கும். சகல பிரதான தலைப்புகளையும் புதிய பக்கத்தில் ஆரம்பிக்கும். சகல அட்டவணைகளையும் இடைவெளியின்றி தயாரிக்கும். என்று சகல அட்டவணைகளையும் என்ன செய்யணும்? இடைவெளியின்றி தயாரிக்கும். அடுத்து, சகல அட்டவணைகளிலும் இலக்கம், தலைப்புகள், தரவு மூலங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டும். சகல அட்டவணைகள் என்ன இலக்கம், என்ன தலைப்பு, அதன் தரவு மூலம் என்ன என்றதை சுட்டி காட்டுவோம். சரியா? அடுத்தது 9வது, விடயங்கள் சரியான முறையில் ஒழுங்குமுறையாக காட்டப்பட வேண்டும். விடய இலக்கங்கள் சரியாக காட்டப்பட வேண்டும். விடய இலக்கங்கள் சரியாக காட்டப்பட வேண்டும். 1.1, 1.2, 1.21, 1.22 இப்படி காட்டப்பட வேண்டும். கடைசி 10வது, கவர்ச்சிகரமான வணிக என்ன இருக்கும்? கவர்ச்சிகரமான வணிக கையேடு ஒன்று. கவர்ச்சிகரமான கையேடு ஒன்றாக, கவர்ச்சிகரமான கையேடு ஒன்றாக, கவர்ச்சிகரமான கையேடு ஒன்றாக, கவர்ச்சிகரமான கையேடு ஒன்றாக, புக்லெட் ஒன்றாக அதை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இவ்வளவுதான் இந்த வணிக திட்டத்தை சமர்ப்பிக்க கவனம் செலுத்துகிற விசேட விடயங்கள் மொத்தம் 10. இதை தொடர்படுத்தி 2011ஆம் ஆண்டு ஒரு ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த கேள்வி வந்திருந்தது. 2011ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல அந்த கேள்வி எப்படி வந்திருந்ததுன்னு சொன்னால், கேள்வி பழசு, அந்த பழைய கேள்விக்குரிய விடயம் புதிய கையிலும் இருக்கு. இதை நாங்க சொல்ல விளைக்கிட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் நாங்க நினைக்க கூடாது. இது அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல. சரிதானே? சோ 2010 ஓல்ட்ல வந்த கேள்வியை வாசிக்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். வணிக திட்டத்தை கவர்ச்சிகரமானதாக, வணிக திட்டத்தை கவர்ச்சிகரமானதாக சமர்ப்பித்தல் வேண்டும். வணிக திட்டத்தை கவர்ச்சிகரமானதாக சமர்ப்பித்தல் வேண்டும். இச்சமர்ப்பித்தலின் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய காரணிகள் எவை? கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய காரணிகள் எவை? வணிக திட்டத்தை கவர்ச்சிகரமானதாக சமர்ப்பித்தல் வேண்டும். இச்சமர்ப்பித்தலின் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய காரணிகள் எவை? சரியா? எத்தனை மார்க்ஸ் வந்து நினைக்கிறீங்க? 2 மார்க்ஸ் என்றார். 4 விஷயத்தை கொடுத்து விடுங்களால் 4 தர அரை 2 புள்ளிகள். முதலாவது தேர்ச்சி மட்டம் இனிதே நிறைவேறி இருக்கின்றது. இந்த முதலாவது தேர்ச்சி மட்டம் இனிதே நிறைவேறி இருக்கின்ற வேளையிலே உங்களுக்கும் ஒரு சில விடயத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வியை ஒரு பயிற்சி கேள்வியாக உங்களுக்கு தர இருக்கிறேன். ஒரு சக்சர் கேள்வி, பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, 2006ஆம் ஆண்டு சக்சர் 30வது சக்சர்ல வந்த கேள்வி. என்ன கேள்வி என்றால், இதுவும் நீங்கள் சிந்தனைக்குரிய விடயமாக கேள்வி எழுதி அந்த விடையை நீங்கள் எனக்கு தெரிவித்துக் கொள்ளலாம், அனுப்பிக் கொள்ளலாம். எவ்வாறு அனுப்ப வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். 2006 சக்சர்ல வந்த 30வது கேள்வி. வணிக திட்டம் டேஸை கவர்வதற்கான, வணிக திட்டம் டேஸை கவர்வதற்கான, வணிக திட்டம் டேஸை கவர்வதற்கான ஒரு
நியாயமான ஆவணமாக பயன்படுத்தப்படும். ஒரு நியாயமான ஆவணமாக பயன்படுத்தப்படும். சரியா? வணிக திட்டத்தின் கற்றல் பெறுவேறில் போட்ட அவ்வளவு விடயங்களும் இனிதே நிறைவேறி இருக்கின்றன. வணிக திட்டத்தின் கற்றல் பெறுவேறிலே போட்ட முதலாவது விடயம் வணிக எண்ணம். வணிக எண்ணம் தொடர்பான பகுப்பாய்வை முன்வைப்பர். பொருத்தமான பகுப்பாய்வில் பொருத்தமான வணிக எண்ணத்தை மதிப்பீடு செய்வர். அடுத்தது வணிக திட்டம் தயாரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். அடுத்தது வணிக திட்டம் என்றால் என்ன? அடுத்தது வணிக திட்டம் ஒன்றில் காண முக்கியத்துவங்கள். அடுத்தது வணிக திட்டத்தினுடைய முக்கியத்துவங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது வணிக திட்டம் தொடர்பாக முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். அடுத்தது வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற பிரிவுகள். சரியா? வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற பிரிவுகள் என்று பார்த்து அந்த கற்றல் பெறுவர்களில் வந்த அவ்வளவு பாஸ் பேப்பர் கேள்வியும் அவ்வளவு MCQ கேள்வியும் மேலதிகமாக எனது பயிற்சி வினாக்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. தேர்ச்சி மட்டம் 18.1 இருக்கின்ற ஏதாவது விளங்கப்படுத்தியில் இருக்கின்ற ஐயப்பாடுகள் அல்ல எனது மொழிநடை பிரயோகங்கள் உங்களுக்கு தெளிவில்லாத இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எனது தொலைபேசி அழைப்பின் ஊடாக தொடர்பு கொண்டு எந்த மாணவனாக இருந்தாலும் எந்த மாணவியாக இருந்தாலும் நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்திவிட்டு தொடர்பு கொள்கின்ற பொழுது எந்த வேளையிலும் உங்களுக்காக அந்த தொலைபேசி அழைப்பினூடாக பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருப்பேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். சரி பிள்ளைகள், தேர்ச்சி மட்டம் 18.2 வணிக எண்ணத்திற்கு பொருத்தமான சந்தைப்படுத்தல் திட்டத்தை தயாரிப்பர். வணிக எண்ணத்துக்கு பொருத்தமான சந்தைப்படுத்தல் திட்டத்தை தயாரிப்பர். சரி, சுவாரஸ்யமான போது சுவாரஸ்யமாக பார்த்துக் கொள்வோம். இந்த திட்டங்களை படிப்பிக்கும் போது சொல்லுகிறேன், இந்த திட்டம் எல்லாம் படித்து முடித்த பிறகு, சரியா, இந்த திட்டம் எல்லாம் படித்து முடித்த பிறகு, சந்தைப்படுத்தல் திட்டம் படிப்பிச்சு முடித்த பிறகு அதுக்கு கீழே ஒரு 2-3 நிறுவனத்தோடு தொடர்புபடுத்தி பிரயோக ரீதியாக ஒரு சந்தைப்படுத்தல் திட்டத்தை தயாரிக்குக என்று நான் கேள்வி தருவேன். அதுக்கு ஏற்றவாறு என்னுடைய இந்த விளங்கப்படுத்துகின்ற முறை இங்கே அமையும். அதை நுணுக்கமாக அவதானிக்கின்ற பொழுது அந்த வினாவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த கற்றல் பெறுவீடுகளையும் பாட விடயங்களை தயார்படுத்தல் என்று சொல்லப்படுகின்ற கற்றல் பெறுவீடுகளையும் பாட விடயங்களை தயார்படுத்தல், பாட விடயத்துக்குள் முன்னாயத்தம் செய்தல், பாட விடயத்தை திட்டமிடல் சொல்லப்படுற கையிலே போடப்பட விடயங்கள்ல ஒவ்வொரு நிறுவனத்தையும் சொல்லி மாணவர்களை குழுக்களாக பிரித்து அதை கேள்விகளை வழங்குமாறு அங்கே எங்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதில் இருக்கிற விடயங்களுக்கேற்ப உங்களை நாங்கள் தயார்படுத்தி அனுப்புகின்ற பொழுது நிச்சயமாக உங்களால் புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். விளக்கிறதுக்கான சந்தர்ப்பம் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும். ரைட். ஆகவே நாங்கள் வணிக எண்ணத்துக்கு பொருத்தமான பயன்படுத்தக்கூடிய வகையில சந்தைப்படுத்தல் திட்டத்தை தயாரிக்க போகிறோம். 18.2 என்று சொல்லப்படுற தேர்ச்சி மட்டத்திலே முதலாவது ஏற்கனவே சொன்னதைத்தான் பிளேஸ் மசோட சொல்லி போகிறேன். சொல்லிட்டேன், திருப்பியும் ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி போடுகிறோம். சந்தைப்படுத்தல் திட்டம் என்றால் என்ன? சந்தையின் போட்டி நிலைமை, சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள், விற்பனை எதிர்கூறல்கள் போன்றவற்றை விரிவாக விவரிக்கின்ற ஒரு பகுதிதான் சந்தைப்படுத்தல் திட்டம் என அழைக்கப்படும். சந்தையின் போட்டியிலமை, சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகள், விற்பனை எதிர்வு கூறல் போன்றவை தொடர்பான விடயங்களை விவரமாக முன்வைக்கின்ற ஒரு பகுதிதான் சந்தைப்படுத்தல் திட்டம் என்று சொல்லி அழைக்கப்படும்.
ரைட். இரண்டாவது விஷயம், இந்த சந்தைப்படுத்தல் திட்டம் நாங்கள் பார்க்க போற அடுத்த முக்கியமான கேள்வி சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியத்துவம். என்னதுல? சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியத்துவம். சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியத்துவங்கள் 2 பிரதான முக்கியத்துவம் அங்கு சொல்லப்படுது. சரியா? ஏனென்றால் முதலாவது உற்பத்திக்கு அல்லது உற்பத்தி பொருள் ஒன்றுக்குரிய தேவையான அளவில் உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு உரிய தேவையான அளவில விருத்தி அடைந்துள்ள ஒரு சந்தை ஒன்று காணப்படுகின்றது. குறித்த உற்பத்தி பொருள் ஒன்று தொடர்பாக அதை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு ஏற்ற வகையில ஒரு விருத்தி அடைந்த ஒரு சந்தை ஒன்று காணப்படுகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் சொல்லப்படுது, சந்தை போட்டியிலமைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை நாங்கள் கண்டுகொள்வது. எனது சந்தையின் போட்டியிலமைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்பதை என்ன செய்து இது சுட்டிக்காட்டும். முதலாவது சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியத்துவத்தில் முதலாவது முக்கியத்துவம் சொல்லப்படுது, உற்பத்தி பொருள் ஒன்றுக்குரிய அளவில் விருத்தி அடைந்த சந்தை ஒன்று காணப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டு. உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு தேவையான அளவில் விருத்தி அடைந்து செல்லும் சந்தை ஒன்று உள்ளது என சுட்டிக்காட்டு. உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு தேவையான அளவில் விருத்தி அடைந்துள்ள சந்தை ஒன்று காணப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டு. இரண்டாவது, சந்தையின் போட்டியிலமைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டு. சந்தையின் போட்டியிலமைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்ட இந்த மார்க்கெட்டிங் பிளான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் முக்கியத்துவம் பெறுகிறது. மார்க்கெட்டிங் பிளான் என்ன செய்கிறது? முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப தேர்ச்சி மட்டத்தில் முதலாவது விஷயம் பார்த்த நீங்கள் சந்தைப்படுத்தல் திட்டம், அது ஆல்ரெடி விளங்கப்படுத்திட்டு திருப்பி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புதுசாக பார்த்தபடியாம் சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியத்துவங்கள் 2. ஒன்று, உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு தேவையான அளவில் உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு தேவையான அளவில விருத்தி அடைந்து செல்லும் சந்தை ஒன்று காணப்படுகின்றது சுட்டிக்காட்டு. இரண்டாவது சொல்லப்படுது, சந்தை போட்டியிலமைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்பதையும் இது சுட்டி காட்டுகின்றது. இதுதான் இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கும். இதை பொறுத்தவரையில இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்தில் பாசிபிள் கேள்வி வந்திருக்கு. சந்தைப்படுத்தல் திட்டத்தின் முக்கியத்துவங்கள் பாசிபிள் கேள்விய வரையில் அதை நீங்கள் படிக்கின்ற பொழுது வராத கேள்விகளை படிக்கின்ற பொழுது பாசிபிள் கேள்விகள் பக்கத்தில் ஒரு பாடத்தை படிக்க அந்த கேள்விக்கு பக்கத்திலேயே வந்த பாஸ் பேப்பர் ஆண்ட போட்டு விட்டீங்கன்னா என்னுடைய நோட்ஸ் அமைப்பில் அப்படிதான் இருக்கு, போட்டு விட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாசிபிள் வந்த கேள்விகளாக அமைந்து விட்டன. வராத கேள்விகளுக்கு ஸ்டார் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் வேறையில வந்த கேள்வியும் பெறலாம், வராத கேள்வியும் பெறலாம். இதான் சந்தைப்படுத்தல் திட்டத்தினுடைய என்னவாக இருக்கும் என்று சொன்னால் முக்கியமானதா விடயமாக காணப்படும். சந்தைப்படுத்தல் திட்டத்துடைய தேர்ச்சி மட்டம் 17.2 சந்தைப்படுத்தல் திட்டம் என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு விளங்கப்பட்டேன். சந்தைப்படுத்தல் திட்டம் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் பார்த்தோம். இனி சந்தைப்படுத்தல் திட்டம் ஒன்றில் உள்ளடக்கப்படுகின்ற பிரிவுகள் என்ற விடயத்தை அடுத்த வகுப்பில் இருந்து நாம் பார்த்து